பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரில் 2வது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது. குறிப்பாக இந்திய விமான நிலையம் மேற்கொண்ட சாத்தியக்கூறுகள் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் மற்றும் TIDCO மேற்கொண்ட மேலும் விரிவான பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பின்வரும் காரணங்களுக்காக கிரீன் விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கு பன்முறை விட குறிப்பாக பரந்தூர் தளம் மிகவும் பொருத்தமான தளமாக உருவாக்கியுள்ளது. பரந்தூரில் உள்ள திட்ட தளம் வரவிருக்கும் சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு அருகில் உள்ளது. இது மேலும் விரிவாக்கப்பட்டுள்ள மற்றும் சாலை மற்றும் ரயில் இணைப்பை தவிர தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் குறைந்த செலவிலும் சென்று வரத்தக்க இடமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்னூரில் 1546 குடும்பங்கள் வசிக்கின்றன நிலையில் பரந்தூரில் அதைவிட 500 குடும்பங்கள் குறைவாக 1005 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றது எனவும், பன்னூருடன் ஒப்பிடும்போது விமான செயல்பாடுகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள் குறைவாகவே உள்ளன. அங்கு பல EHT கோடுகள் தளத்திலும் அதை சுற்றி உள்ளன. இந்த மற்றும் தளத்திற்கு அருகில் செயல்படும் தொழில்கள் பல உள்ளன. விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் பிற தேவைகளுக்காக பரந்தூரில் உள்ள உத்தேச தளத்தில் போதுமான கட்டமைப்புகள் இல்லாத நிலம் உள்ளது. பன்னூரில் அருகே உள்ள நிலங்கள் குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதால் அங்கு விமான நிலையம் பணிகளுக்கான கூடுதல் நிலங்களை கையகப்படுத்துவது கடினம் என்பதால் பரந்தூரில் அமையும் விமான நிலையத்தை சுற்றி எதிர்கால மேம்பாடுகள் அதிக அளவில் காலி நிலங்கள் இருப்பதால் சிறப்பாக திட்டமிட முடியும் எனவும், அதே சமயம் பன்னூரில் முன்மொழியப்பட்ட திட்டப்பகுதி திருப்பெரும்பூர் தொழிற்பேட்டைக்கு அருகில் உள்ளது. மேலும் நிரந்தர தொழில்துறை மற்றும் குடியிருப்பு கட்டமைப்புகளுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. பன்னூருடன் ஒப்பிடும்போது பரந்தூர் நிலம் கையகப்படுத்துவதற்கான செலவு குறையும் எனவும், தொழில்துறை மற்றும் பிற வளர்ச்சிகளால் சூழப்பட்ட பன்னூரில் உள்ள திட்டத்தளத்துடன் ஒப்பிடும்போது பரந்தூரில் உள்ள திட்டத்தளம் ஒப்பீட்டளவில் வளர்ச்சியடையாமல் உள்ளது. பன்னூரில் முன்மொழியப்பட்ட திட்ட பகுதியில் வளர்ச்சியடைந்த தன்மை கையகப்படுத்துதல் செலவில் கணிசமான அதிகரிக்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். அது அடுத்த சில ஆண்டுகளில் இது 3 கோடிக்கு மேல் அதிகரிக்கும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளில் 8 கோடி பயனாளிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவார் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2000 ஆண்டிலே தகவல் தொழில்நுட்ப பூங்கா, டைட்டில் பார்க் போன்றவை எதிர்கால நோக்குடன் அமைக்கப்பட்டதால் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு அபரிதமாக வளர்ந்துள்ளது. அதே போலத்தான் பரந்தூர் விமான நிலையம் எதிர்கால பொருளாதார புரட்சி அடித்தளமாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் பயணிகளின் வசதி என்பதை கடந்து நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாய் தேவைப்படுகிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் அரசு எப்போதும் மக்களின் நலன்களை முன்வைத்தே திட்டங்களை உருவாக்க செயல்படுத்தி வெற்றி கண்டு மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது என்பதே நாடே நன்கு அறிந்த ஒன்றாகும். இந்நிலையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சியினர் தலைவர்களின் யார் வேண்டாலும் பரந்தூர் மக்களை சென்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மக்களின் குறைகளை பரிவுடன் குறிப்பாக ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 2 நாட்கள் நேற்று முன்தினம் விஜய் சென்று பார்த்தது மிக பேசுபொருளான நிலையில்தான். நேற்று விஜய் சந்தித்து மக்களை பார்த்தது பேசுபொருளான நிலையில் தலைவர் யார் வேணா மக்கள் சந்திக்கலாம், அவர்கள் அரசிற்கு கவனத்தை கொண்டு வரும் பட்சத்தில் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சார்பாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.